தகப்பனே, எங்களை மீண்டும் உம்முடைய கரத்திலே தாழ்த்துகிறோம். ஆம் கர்த்தாவே, இந்த வாச நாளிலே மீண்டும் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வாசத்தோடு ஆண்டவரே இந்த நாளிலே இந்த ஆராதனையிலே பங்கு பெறவும் இம்முடைய நேரமாக உம்மை மகிமைப்படுத்தி பாடல் பாடி கர்த்தாவே எங்களுடைய சாட்சிகளை கர்த்தாவே நீர் எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் செய்த சாட்சிகளை சொல்லி நாங்கள் மகிழத்தக்கதாக நீர் ஏற்படுத்தின இந்த நேரத்துக்காகவும் இந்த நேரத்திலே உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் ஆவலோடு காத்திருக்கும்படியாகவும் நீர் ஏற்படுத்தின இந்த நேரத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நிச்சயமாக நீர் எங்களோடு பேச போகிற உம்முடைய வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். வந்த நாங்கள் வெற்றியோடு இந்த இடத்தை விட்டு கடந்து செல்ல உம்முடைய வார்த்தை எங்களுக்கு உற்சாகத்தை தந்து கர்த்தாவே எங்கள் பலவீனத்தை போக்கத்தக்கதாக உம்முடைய வார்த்தை நிச்சயமாக எங்களுக்கு உதவி செய்யும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். அதனாலே பேசுகிற உதடுகளையும் கேட்கிற செவிகளையும் நீர் ஆசீர்வதியும். விருத்தேசனம் பண்ணி கர்த்தாவே உம்முடைய சத்தத்தை மாத்திரம் நாங்கள் கேட்டு நாங்கள் கடந்து செல்ல நீர் கிருபை செய்யும். வராத ஒவ்வொருவரோடும் உம்முடைய இரக்கம் கூட இருக்கட்டும். இனிமேல் இந்த செய்தியை கேட்க போகிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். யாவை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த சூழல்களை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து மீதியாய் நடக்கிற யாவிலும் உம்முடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். யாவை உம்முடைய கரத்திலே தாழ்த்தி இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறோம். ஆமேன், ஆமேன். நாங்கள் நின்ற வண்ணமாகவே யோவான் 8ஆம் அதிகாரத்துக்கு நாங்கள் திருப்ப போகிறோம். யோவான் 8ஆம் அதிகாரம் அதில் 37 41 மட்டும் நாங்கள் வாசிக்க போகிறோம். யோவான் 8ஆம் அதிகாரம் அதில் நாங்கள் 37 41 மட்டும். நீங்கள் ஆபிரகாமின் சந்ததியார் என்று அறிவேன். ஆனாலும் உங்களுக்குள்ளே என் உபதேசம் இடம்பெறாதபடியால் என்னை கொலை செய்ய தேடுகிறீர்கள். நான் என் பிதாவினிடத்தில் கண்டதை சொல்லுகிறேன், நீங்களும் உங்கள் பிதாவினிடத்தில் கண்டதை செய்கிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், ஆபிரகாமே எங்கள் பிதா என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகளாயிருந்தால் ஆபிரகாமின் கிரியைகளை செய்வீர்களே. தேவனிடத்தில் கேட்கிற சத்தியத்தை உங்களுக்கு சொன்ன மனுஷனாகி என்னை கொல்ல தேடுகிறீர்கள். ஆபிரகாம் இப்படி செய்யவில்லையே. ஆமென். නුඹලා ආබ්‍රහම්ගේ වංශය බව දනිමි. ඒත් නුඹලා තුල නිදහස් ලෙස ක්‍රියා කරන්නට මාගේ වචනයට ඉඩ නැති බැවින් මා මරන්න සොයුබව. මාගේ පියාණන් වහන්සේ ළඟදී දුටු දේ මම කියමි. එසේම නුඹලාගේ පියාගේ ඇසු දේ කරන්න උයේ කීසේක. ඔහු උත්තර දෙමින් අපගේ පියාණෝ ආබ්‍රහම් උන්වහන්සේට කිව්වෝය. ජේසුස් වහන්සේ ඔවුන්ට කියලසේ, නුඹලා ආබ්‍රහම්ගේ දරුවෝ නම් ආබ්‍රහම්ගේ ක්‍රියා කරන්න උය. නමුත් දෙවියන් වහන්සේගේ ඇසූ සැබෑ වූ නුඹලාට කීවව මනුෂ්‍යෙක් වන මා මරන්න දැන් නුඹලා සොයුය. ஆமேன், ஆமேன். யாவரும் அமர்ந்திருங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன். இந்த வாச நாளிலே வந்திருக்கிற யாவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே நாங்கள் பார்க்க போகிற செய்தியின் தலையங்கமானது, உங்களுடைய கிரியைகள் யாருடைய கிரியைகளை வெளிப்படுத்துகின்றன. ஆமேன். உங்களுடைய கிரியைகள் யாருடைய கிரியைகளை வெளிப்படுத்துகின்றன. இப்பொழுது நாங்கள் 2 தகப்பன்மார்களை பார்த்தோம். அங்கே அந்த தகப்பன்மார்களுடைய கிரியைகளை குறித்து அங்கே இயேசு கிறிஸ்து அங்கே சொன்னார். அப்படியானால் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற காரியம், உங்களுடைய கிரியைகள் யாருடைய கிரியைகளை வெளிப்படுத்துகின்றன. அப்போ இந்த அதிகாரத்தில் நாங்கள் பார்க்க போகிறோம். இன்றைக்கு வாச நாள் நாங்கள் தேவையோடு நாங்கள் பார்க்குறோம். எப்பயுமே தேவனுடைய ஜனங்களுக்கு போராட்டங்கள் உண்டு என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆமேன். ஏனென்றால் நாங்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு நாங்கள் கடந்து போய் கொண்டிருக்கிறோம். ஆமேன். அன்றைக்கு நாங்கள் பார்த்தோம், அவர்கள் எகிப்திலே குழப்பமான இடத்தில் அவங்க இருக்கிற வேளையில் அவளுக்கு அங்கே மோசே என்னும் ஒரு தீர்க்கதரிசி உதவி செய்து கொண்டிருந்தான்.
அதனால் அவங்க என்ன செய்தாங்க? அற்புதங்களை கண்டாங்க. அவங்க எதையுமே செய்ய தேவையில்லை. ஆனால் வனாந்திரத்துக்கு வருகிற வேளையில் அதே வண்ணமாக அக்னி ஸ்தம்பம் மேகஸ்தம்பம் இருந்தாலும் அவளுக்கு போராட்டங்கள் வந்தது. அதை தாண்டி கானானுக்குள்ளே வர்ற வேளையில் தனிப்பட்ட யுத்தம் இருந்துச்சு. ஒவ்வொரு அங்குலத்தை யுத்தம் பண்ண அவர்கள் போராட வேண்டியதாக இருந்தது. அதே போல் இன்றைக்கி கானானை சுதந்திரிக்க, கானான் பரிசுத்த ஆவிக்கு அடையாளம். இன்றைக்கி நாங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டிருந்தால் எங்களுக்கு என்ன இருக்கும்? யுத்தம் இருக்கும். பரிசுத்த ஆவியை பெற்றோன்னு இளைப்பாறுதல் அல்ல, யுத்தம்தான் இருக்கும். ஏனென்றால் நாங்கள் வார்த்தைக்காக நிற்க வேண்டிய காரியத்துக்காக அனிதினமும் நாங்கள் யுத்தம் பண்ணோம். ஆனால் எங்களுக்கு ஒரு இளைப்பாறுதல் ஸ்தலம் இருக்குது, அதுதான் நித்தியமாயிருக்கிறது. அங்கே தான் எங்களுக்கு வியாதி இல்லை, வருத்தம் இல்லை, துன்பம் இல்லை, பிரச்சனை இல்லை. அங்கே சமாதானம். நாங்கள் வாக்குத்தத்த ஆராதனையை போல். அதனால தான் தீர்க்கதரிசி எடுத்துக்கொள்ளப்படுதல் என்ற செய்தியில் அந்த வார்த்தையை வைக்கிறார். ஏனென்றால் தேவன் கண்மலையில் இன்றைக்கு உபத்திரம் இருக்கிறது. அதனால் அதில் மறைக்கணுமென்றால் தேவன் எங்கே கொண்டு போகணும்? அங்கே உயர்வான இடத்துக்கு. அப்போ அந்த உயர்வான இடம் பரலோகமாக இருக்கிறது. அப்போ அதனால் அந்த கண்மலையில் எங்களை அவர் பார்க்க போகிறார். அப்போ அதனால் நிச்சயமாக நாங்கள் ஜெயிக்க தேவன் இந்த பூமியில் இருந்த வேளையில் 2 காரியங்களை சொன்னார். என்ன? உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் அன்றி இப்படிப்பட்ட பிசாசுகள் வேறொன்றுக்கும் என்ன செய்யாதாம்? கீழ்ப்படியாது. அப்போ எங்களுக்கு தெரியும் நிச்சயமாக இன்றைக்கு அப்படிப்பட்ட யாருக்கு கொடுத்த 12 அப்போஸ்தலர்கள் 12 கற்களுக்கு, ஏன்னா அந்த பிதாக்களுக்கு தேவன் என்ன செய்தார்? கொடுப்பாரானால் அதைவிட எங்களுக்கு இவ்வளவு அது உபவாசம் முக்கியம் என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாயினால், அப்போ அதனால தான் நாங்கள் தவறாமல் மாதத்தில் ஒரு முறையாவது நாங்கள் கர்த்தருக்குள்ளாக ஆராதிக்கிறோம், உபவாசிக்கிறோம். ஏனென்றால் நாங்கள் இதில் ஜெயங்கொள்ள வேண்டும். ஜெயங்கொள்ள வேண்டுமென்றால் எங்களுக்கு உபவாசம் அவசியம், ஜெபம் அவசியம். ஆமாம், இந்த 2ஆல் அன்றி நாங்கள் எதையுமே நாங்கள் என்ன செய்யலாது? ஜெயிக்கலாம். அப்போ அதனால தான் இன்றைக்கு நாங்கள் யார் என்பதை நாங்கள் பார்க்கோம். ஏன்னா நாங்கள் அப்படி இருந்தால் தான் நாங்கள் ஜெயிக்க முடியும். அப்போ நாங்கள் தேவனுடைய வார்த்தையை நாங்கள் விசுவாசிக்கிற வேளையில் தான் நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ விசுவாசம் எல்லாருக்கும் இருக்கும். பிசாசு கூட விசுவாசித்து நடங்குறான் என்று வேதம் சொல்கிறது. ஆனால் கிரியையில் அவனால் காண்பிக்கலாம். அதனால தான் பவுல் என்ன சொல்கிறான்? கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததாயிருக்கிறது. விசுவாசிக்கலாம், எல்லாரும் விசுவாசிக்கலாம், பயப்படலாம், நியாய தீர்ப்பு வருமென்று பயப்படலாம், தேவன் ஒருவர் தான் பாதுகாப்பு என்பதை அறியலாம். ஆனால் வார்த்தையை கிரியையினால் நாங்கள் வெளிப்படுத்தாவிட்டால் கிரியையில் இப்போ இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார் இந்த வசனத்தில்? நீங்கள் ஆபிரகாமுடைய சந்ததி தான். எதை வச்சு அவங்க சந்ததி என்று? அவங்களோட வழிமுறையில் வாராங்க, அந்த பிறப்பில் வாராங்க. ஆபிரகாமுடைய பிறப்பு தான் இஸ்மவேல், ஆபிரகாமுடைய பிறப்பு தான் கேத்துராடுற பிள்ளைகள். அவங்க இல்லைன்னு ஏழுமா? இல்லை. ஏன்னா நாங்கள் இல்லைன்னு சொல்ல இயலாது. ஏனென்னா ஆபிரகாமுடைய வித்து ரத்தம்தான். ஆனால் தேவனுடைய பார்வையில் ஆபிரகாமுடைய பிள்ளைகள் யார்? விசுவாசத்தினால கிரியையில் காண்பிக்கிறவன். புரியுதா? விசுவாசிக்கிற மாத்திரமில்லை, கிரியையில் தங்களோட குணாதிசயங்களை காண்பிக்கிறவர்கள் தான் ஆபிரகாமுடைய பிள்ளைகள். அவர்களால் மாத்திரம்தான் தேவன் பேரில் சார்ந்திருக்க முடியும், தேவனிடத்திலிருந்து அற்புதத்தை பெற முடியும். அவங்க சொல்லுவாங்க, விசுவாசித்து வருவாங்க, ஆனால் பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் ஆபிரகாமுடைய பிள்ளைகள் தான் சத்ருவின் வாசல்களை சுதந்திரித்து கொள்வார்கள் என்று வாக்குத்தத்தம் சொல்லுது. அதனால தான் ஒவ்வொரு ஆபிரகாமுடைய சந்ததியாரும் ஒவ்வொரு காலத்திலும் என்ன செய்தாங்க? சுதந்திரித்து கொண்டாங்க. அன்று நாங்கள் பார்க்குற வேளையில் ஒவ்வொரு மனிதர்களும் என்ன செய்கிறாங்க? அன்று ஆபிரகாமும் அந்த இதை சொல்கிறான். அதே போல் ரெபேக்காளுடைய குடும்பமும் என்ன சொல்கிறாங்க? நீங்கள் கோடியாய் பெருகி ஏன்னா சத்ருவின் வாசல்களை நீங்கள் என்ன செய்வீங்க? சுதந்திரித்து கொள்வீங்க. அதே போல் ஆபிரகாமின் சந்ததி என்ன செய்தாங்க? ஒவ்வொரு காலத்திலும் அங்கே சுதந்திரித்து கொண்டாங்க. அதே போல தான் இன்றைக்கு நாங்கள் கிறிஸ்தவர்களாக இன்றைக்கி இயேசு கிறிஸ்து நாமத்தினால் பிறக்கிறபடினால அவர் எங்கள்ட தகப்பனாக இருக்கலாம். ஏன்னா அந்த நாமத்தில் பிறந்திருக்கிறோம், நீதிமானாக இருக்கிறோம். ஆனால் எங்களோட கிரியைகள் ஆபிரகாமுடைய கிரியைகளை போல் இல்லாட்டி நாங்கள் உண்மையான ஆபிரகாமின் சந்ததி. உலகத்துக்கு நாங்கள் சொல்ல நாங்கள் கிறிஸ்டியனண்டு.
என்கிட்ட பேர் வந்து கிறிஸ்டியன், அப்போ அதனால் கிறிஸ்தவர்கள். ஆனால் ஆபிரகாமுடைய சந்ததியார் யார்? சத்ருவின் வாசல்கள், வியாதிய என எல்லாவற்றையும் அவங்க ஜெயிக்கிற சந்ததியாக இருப்பாங்க. எக்காரணத்தை கொண்டும் அவங்க தேவனுடைய நாமம் தூசிக்காத வண்ணம் எந்த காரியத்திலும் தேவனை மகிமைப்படுத்துகிறவங்களாக இருப்பாங்க. சொல்லாலும் செயலாலும் வந்து அவங்க தேவனை எப்பயுமே அவங்க கனவீனப்படுத்தாமல் மகிமைப்படுத்துகிறவங்களாக இருப்பாங்க. ஆமேன். அப்போ பார்ப்போம். நாங்கள் இப்போ வார்த்தையை நாங்கள் ஒரு சில காரியங்களை பார்க்க போகிறோம். இன்றைக்கு நாங்கள் ஜெயிக்க வேண்டும் என்றால் நாங்கள் யார் என்பதை முதலாவது நாங்கள் அறிய வேண்டும். ஆமேன். அப்போ பாருங்கள், நீங்கள் ஆபிரகாமின் சந்ததியார் என்று அறிவேன், இயேசு கொள்கிறார், அறிவேன். ஆனாலும் உங்களுக்குள்ளே என் உபதேசம் இடம்பெற இல்லை. அப்போ என்ன இல்லையா? அவருடைய உபதேசம் அவங்களுக்குள்ள இடம்பெறலை, உள்ளே இல்லை. ஏன்னா ஒவ்வொரு காலத்திலும் தேவன் அனுப்புகிற அந்த மெசேஜ் தான் அவங்கள என்ன செஞ்சிச்சு? அங்கே அவங்கள ரட்சித்து. பாருங்கள், உபதேசம் இடம்பெறாதபடியினால் என்னை கொலை செய்ய தேடுகிறீர்கள். நான் என் பிதாவினிடத்தில் கண்டதை சொல்லுகிறேன், நீங்கள் உங்கள் பிதாவினிடத்தில் கண்டதை செய்கிறீர்கள். அவர் கண்டதை சொல்லுகிறார், இவங்க கண்டதை செய்கிறாங்க. இவங்களோட அப்பா யார்? அதனால தான் பாருங்கள் 39, அதற்கு அவர்கள் ஆபிரகாமே எங்கள் பிதா என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகளாயிருந்தால் ஆபிரகாமின் கிரியைகளை செய்வீர்கள். அப்போ பாருங்கள், ஆபிரகாமின் பிள்ளைகளாயிருந்தால் இவங்க யார கிரியைகளை செய்வாங்க? ஆபிரகாமுடைய கிரியை. ஆபிரகாம் என்ன செய்தான்? தேவனை விசுவாசித்தான், தேவனை காந்திருந்தான். இவங்க என்ன செய்ய? இவங்களோட தகப்பன் யாரா? பிசாசு. அதனால தான் இவங்களோட கிரியல். அதை எடுங்க. 1 யோவான் நான் நினைக்கிறேன் 3 போல, நான் 2:19 நினைக்கிறேன். இல்லாட்டி 1 யோவான் அவங்களோட கிரியலை பார்த்துட்டு நாங்கள் யோவான் 6:28 திருப்போம். அது இல்லை அந்த பொல்லாங்கனால் உண்டாயிருந்து 3:12 ரைட். பொல்லாங்கனால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போலிருக்க வேண்டாம். அவன் எதி நிமித்தம் அவனை கொலை செய்தான்? தன் கிரியைகள் பொல்லாதவைகளும் தன் சகோதரனுடைய கிரியைகள் நீதி உள்ளவைகளுமாய் இருந்ததின் நிமித்தம் தானே. ஆமேன். பாருங்க, பொல்லாங்கனால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல இருக்க வேண்டாம். அவன் எது நிமித்தம் அவன் கொலை செய்தான்? தன் கிரியைகள் பொல்லாதவைகளும் தன் சகோதரனுடைய கிரியைகள் நீதி உள்ளவுமாய் இருந்தபடினால. இப்போ 6 எடுங்க, 6:28 எடுங்க. ரைட், 28, 29 வாசிங்க. 6, 28, 29. யோவான் 6, 28, 29. அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி, தேவனுக்கேற்ற கிரியைகளை நடப்பிக்கும்படி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கேற்ற கிரியா இருக்கிறது என்றார். ஆமென். அப்போ பாருங்க, அப்போ அவங்க கேட்குறாங்க, அவர்கள் அவரை நோக்கி தேவனுக்கேற்ற கிரியைகளை நடப்பிக்கும்படி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். இயேசு அவளுக்கு பிரயுத்தமாக, அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கேற்ற கிரியைகள். இப்போ நாங்கள் இங்கே பார்த்தோம் என்ன, அவர் என்ன சொல்கிறார்? ஆபிரகாம் உங்களுடைய தகப்பனாக இருந்தால் ஆபிரகாமுடைய கிரியைகளை செய்வீங்க. அப்போ ஆனால் நீங்கள் உங்கள் பிதாவுடைய கிரியைகளை செய்கிறபடினால அவங்க இப்போ முன்னுக்கு என்ன பார்த்தோம்? நீங்கள் ஆபிரகாமின் முன்னில் பார்த்தோம் பாருங்கள், நீங்கள் ஆபிரகாமின் சந்ததியார் என்று அறிவேன், ஆனாலும் உங்களுக்குள்ளே என் உபதேசம் இடம்பெறாதபடியால் என்னை கொலை செய்ய தேடுகிறீர்கள். அப்போ ஆரம்பத்தில் யார் கொலை செய்ய தேடினது? காயின். அப்போ ஆரம்பத்தில் அவன் யார பிள்ளையாக இருந்தான்? பிசாசுர பிள்ளையாக இருந்தபடினால தேவன் வானத்திலிருந்து வந்ததை அப்படியே சொல்கிறேன். அப்போ தேவனுக்கேற்ற கிரியைகள் என்னன்னு கேட்குறாங்க. அவர் சொல்கிறேன், தேவனுக்கேற்ற கிரியைகள் பிதா அனுப்பினவரை விசுவாசிப்பது தான். ஆபிரகாம் அனுப்பினவனை என்ன செய்தான்? அப்படியே விசுவாசித்தான். தேவன் சொன்னது அப்படியே கிரியைக்கு நடந்தான். ஆனால் இவங்க தான் நீ யார், எவர் யார், அவனுடைய நீதிகள் சரியாக இருக்கக்குள்ள என்ன செய்கிறாங்க?
கொலை செய்ய வலிக்கிட்டாங்க. அப்போ அதனால தான் இயேசு சொன்னேன், நீங்கள் ஆபிரகாமின் சந்ததியார் என்று அறிவேன், ஆனாலும் உங்களுக்குள்ளே என் உபதேசம். அப்போ அவர மெசேஜ் வந்து இவங்களுக்குள்ள இல்லாதபடினால, இடம்பெறாதபடினால இவர் என்ன செய்கிறாங்க? கொலை செய்ய பார்க்குறாங்க. நான் என் பிதாவினிடத்தில் கண்டதை சொல்லுகிறேன், நீங்கள் உங்கள் பிதாவினிடத்தில் கண்டதை செய்கிறீர்கள். அவங்களோட பிதாவோட கண்டதை என்ன செஞ்சாங்க? ஆபேல் அவன் கொண்டான். அதனால் இவங்க என்ன செய்கிறாங்க? இவங்களும் அவரை கொலை செய்ய வலிக்கிறாங்க. அதற்கு ஆபிரகாம் எங்களுக்கு பிதா என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகளாயிருந்தால் ஆபிரகாமின் கிரியைகளை செய்வீர்கள். அப்போ இவங்க யார கிரியை செய்கிறாங்க? அவங்களுடைய பிதா. ஆரம்பத்திலிருந்து அவன் என்ன செய்தான்? தேவனுடைய வார்த்தைக்காக வார்த்தையை போதித்து தேவன் அனுப்பின மனிதர்கள் அவங்க என்ன செய்தாங்க? கொலை செய்து கொண்டிருந்தான். ஆனால் ஆபிரகாமின் சந்ததியார் அப்படி அல்ல. தேவன் அனுப்பின மனிதர்கள் அவங்க என்ன செய்வாங்க? விசுவாசித்து தேவனுடைய வார்த்தையை வந்து அப்படியே கடைப்பிடிப்பாங்க. அதுதான் தேவனுடைய பிள்ளைகள். அப்போ அதான் இன்றைக்கு எங்களோட தலையங்கம் என்ன? உங்களுடைய கிரியைகள் வந்து யாரை வெளிப்படுத்துகிறது? நீங்கள் யாருடைய பிள்ளைகளாய் இருக்கிறீர்கள் என்பதுதான். அப்போ பாருங்கள், தேவனிடத்தில் கேட்கிற சத்தியத்தை உங்களுக்கு சொன்ன மனுஷனாகி என்னை கொல்ல தேடுகிறீர்கள். ஆபிரகாம் என்ன செய்யலையே? அப்படி செய்யவில்லையே. நீங்கள் உங்கள் பிதாவின் கிரியைகளை செய்கிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், நாங்கள் வேசித்தனத்தால் பிறந்தவர்கள் அல்ல, ஒரே பிதா எங்களுக்கு உண்டு, அவர்தான் தேவன் என்றான். இப்போ ஸ்தாபனத்திட்ட போய் சொன்னால் அவங்க என்ன சொல்லுவாங்க? நாங்கள் என்ன கள்ள முறையிலே, அப்புறம் நாங்களும் இயேசுவை தான் ஆராதிக்கிறோம் என்ன ஆனால் அவங்களுக்குள்ள என்ன இல்லை? இந்த நாளுக்குரிய உபதேசம் இல்லை. அதனால் அவங்க என்ன செய்கிறாங்கண்டா, இன்றைக்கு தேவன் மல்கியால் ஒரு மனிதன் அனுப்புவேர். ஏன்னா இன்றைக்கு தேவன் 7ஆம் தூதன் சத்தமிடுகிற நாட்களில் ஒரு ரகசியம் நிறைவு வேண்டாம். அவங்க என்ன சொல்லுவாங்க? இவன் வந்து பிசாசினால் உண்டானவர்கள் என்று என்ன செய்வாங்க? அவங்க நிச்சயமாக சொல்லுவாங்க. ஏனென்றா அவங்களுக்கு அது இந்த நாளுக்குரிய மெசேஜ் இல்லை. அப்போ இந்த நாளுக்குரிய வார்த்தை இருந்தால் அவங்க நிச்சயமாக வேதத்தை பார்ப்பாங்க. தேவன் இன்றைக்கு எலியாவுடைய ஆவியுடைய மனிதனை அனுப்புவேன். அப்போ தேவன் 7ஆம் தூதன் சத்தமிடுறனால தேவன் அவரை உறுதிப்படுத்துவேர். உலகமே அதை காணும். தேவன் வானத்திலிருந்து அடையாளத்தை காட்டுவேர் என்று வேதம் எங்களுக்கு போதிச்சாலும், பவுலுக்கு அடையாளத்தை காட்டினேர், மோசைக்கு அடையாளத்தை காட்டினேர், ஒவ்வொரு மனிதனுக்கு காட்டின வேளையிலும் என்ன செய்தாங்க? அந்த நாளுக்குரிய ஆபிரகாமின் சந்ததியார் என்ன செஞ்சாங்க? அந்த மனிதர்களை ஏற்றுக்கொண்டாங்க, அவங்களோட உபதேசத்தில் நிலைச்சிருந்தாங்க. ஆனால் இந்த பொல்லாத சந்ததியார் என்ன சொன்னாங்க? நாங்கள் ஆபிரகாமின் சந்ததியார் என்றாங்க. ஆனால் என்ன செய்யலை? ஆபிரகாமுக்கு ஏற்ற கிரியையில் அவங்க செய்யலை. ஆனால் தேவன் என்ன செய்தார்? அதனால் அவர் ஏசு சொல்கிறார் பாருங்கள். இயேசு அவர்களை நோக்கி, தேவன் உங்கள் பிதாவாக இருந்தால் என்னிடத்தில் எப்படி இருப்பீங்க? அன்பாக இருப்பீங்க. முன்னுக்கு பார்த்தோம் என்ன? அவங்க என்ன செய்கிற? என்னுடைய உபதேசம் உங்களுக்குள்ளே நிலைச்சிருந்தால் கொலை செய்ய மாட்டீங்க. அதே நேரம் நீங்கள் ஆபிரகாமுடைய பிள்ளைகளாக இருந்தால் நீங்கள் என்ன செஞ்சுருப்பீங்க? என்ன நேசிச்சு. அப்போ கொலை வருது, அடுத்தது வருது பாருங்கள், அன்பு வருது. அது அப்போ பாருங்கள், தேவனிடத்தில் ஆபிரகாமுடைய சந்ததியாருக்கு இது ரெண்டும் இருக்குது. ஏன்னா வார்த்தையை கொண்டு வர்றவங்களை என்ன செய்வாங்க? அப்படியே விசுவாசிப்பாங்க. அவங்கள என்ன செய்ய மாட்டாங்க? எதிர்த்து பேச மாட்டாங்க. அந்த வார்த்தையை படி அதுக்காக என்ன செய்வாங்க? காத்திருப்பாங்க. அதே நேரத்தில் வார்த்தையை கொண்டு வர்றவங்களை அன்பு செலுத்துவாங்க. ஏண்டா அதுதான் வேதத்தினுடைய வார்த்தையாயிருக்கிறது. ஏனென்றால் தேவனுக்குள்ளாக பிறக்கிற ஒவ்வொரு மனிதனும் அதை உடையவனாயிருப்பான். அதனால தான் தேவனுக்குடைய வார்த்தையை அவர் கொள்ளுகிற வேளையில் அவங்க என்ன செய்கிறாங்க? வேதத்தை ஆராய்ச்சி பார்க்குறாங்க. இப்போ 8ஆம் அதிகாரத்துக்கு திருப்புங்க. 9ஆம் அதிகாரத்தை திருப்புற வேளையில் இங்கே பாருங்கள், நாங்கள் இந்த வார்த்தையை வச்சு நாங்கள் பார்க்க ஆபிரகாமினுடைய பிள்ளைகளாக நாங்கள் இருந்தால் இன்றைக்கும் அதே வண்ணமாக நாங்கள் காத்திருப்போம். தேவன் எதை உரைக்கிறாரோ நாங்கள் அதை செய்வோம். அப்போ பாருங்கள், இந்த உவமையில் இந்த அற்புதம் வந்து நீங்கள் பார்க்குற வேளையில் ஒரு பிறவி குருடன் ஏன்னா தாயின் கருவிலிருந்து பிறந்த ஒரு பிறவி குருடனை குறித்து தான் நாங்கள் பார்க்க போகிறோம். அதில் அவன் என்ன செய்கிறான்டா, தேவனிடத்தில் அவன் வருகிற வேளையில் அவர் என்ன செய்கிறாருண்டா, சீசர்கள் அவங்கள பார்த்து கேட்குறாங்க, இவன் செய்த பாவமா அல்லது இவர்களுடைய பெற்றார் செய்த அப்போ இயேசு பிரேத்திரமாக என்ன சொல்கிறார்? இவன் செய்த பாவம் அல்ல,
இவருடைய பெற்றார் செய்த பாவம் இல்லை, தேவனுடைய நாமம் வெளிப்படும்படியாக இப்படி நடந்தது. அப்போ அந்த நேரத்தில் அவர் என்ன செய்கிறார்ண்டா, அவரிடத்தில் வர்ற வேளையில் இவர் என்ன செய்கிறார், உமிழ் நீர் எச்சில துப்பி சேருண்டாக்கி தடவுரு. அப்போ பாருங்கள், ஆபிரகாம் சந்ததியாருடைய காரியத்தை பாருங்கள், என்ன செய்கிறாங்க, எதை அந்த மனிதன்ட்ட வாராங்களோ அவன் என்ன முறையில் செய்கிறானோ அதை பார்க்காம அப்படியே விசுவாசிக்கிறாங்க. கிரியையில் பாருங்கள், இப்போ நாங்கள் பார்க்குற காரியம் கிரியையில் ஒவ்வொரு முறையும் நாங்கள் வித்தியாசமாக பார்க்குறோம். ஏன்னா இன்றைக்கு அந்த கிரியையில் விசுவாசம் இருக்கிறண்டு எங்கள்கிட்ட கிரியை இல்லாமல் இருக்கலாம். அப்போ இந்த கிரியையில் வித்தியாசமாக நாங்கள் பார்க்குறோம். ஏன்னா இன்றைக்கு பார்க்க போகிறோம். அப்போ இந்த கிரியையில் ஆபிரகாமுடைய சந்ததி தான் அவங்க, ஆனால் அவங்களோட கிரியையில் இல்லாதபடினால அவங்களுக்கு கொலை செய்கிற. அப்போ இன்றைக்கு கொலை என்ன காரியம், மற்ற 5 பார்க்குற வேளையில் வாசிங்க, அதை வாசிங்க. இப்போ நாங்கள் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம், எங்களுக்கு மத்தியில் அது இருக்கான். மத்திய 5ஆம் அதிகாரத்தில் எடுத்தவங்க வாசிங்க. 20 வாசிங்க. வேதபாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாய் இராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். இப்போ ஒரு வசனத்தில் நிப்பாட்டுவோம் பாருங்க. வேதபாரர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாய் இராவிட்டால் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்க மாட்டீங்க. அப்போ வேதபாரர் பரிசேயருடைய நீதியோடங்கட நீதி ஒப்பிடையலுமா? அவங்க எல்லா வார்த்தையும் அறிஞ்சவங்க. அப்போ அது இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறேன்டா, அவங்கள விட உங்களுடைய நீதி அதிகமாக இருக்கணும். இப்போ ஸ்தாபனக்காரனை விட எங்கட நீதி அவன்ட வார்த்தையை விட யாருக்கு தெரியணும்? இன்றைக்கு அவன் பாருங்க, வேதத்தை என்ன மலமலண்டு புரட்டி காட்டுவான், பைபிள் காலேஜுக்கு போய் படிப்பான், வேதத்தை எல்லா வேர்டும் தெரியும், ஆனால் வெளிப்பாடு தெரியாது. ஆனால் இன்றைக்கு நாங்கள் என்ன செய்கிறோம்டா, வேதத்தை தெரியாதவளாக இருந்தால் நாங்கள் எங்கே போயிடலாதான் ஒரு வார்த்தையாக பார்க்க போகிறோம். என்னையா, வேதபாரர் பரிசேயர் எல்லாரையும் பார்க்கிலும் உங்களுடைய நீதி அதிகமாயிராவிட்டா, அவன்ட 10 அண்டா உங்கள்கிட்ட 20 இருக்கும், அவன்ட 50 அண்டா உங்கள்கிட்ட 100 இருக்கும். அப்போ ஸ்தாபனக்காரனோட வார்த்தையில் நின்று ஃபைட் பண்ண உங்களுக்கு வார்த்தை தெரிஞ்சிருக்கும். அப்போ அதான் இயேசு சொல்கிறேன், அவங்களோட நீதியை விட உங்களோட நீதியண்டா என்ன? வார்த்தை. அப்போ வார்த்தை யாருக்கு தெரியணும்? எங்களுக்கு தான் தெரியும். புரியுதா உங்களுக்கு? அப்போ அது இல்லாட்டி நீங்கள் எங்கே போயிடலாதான்? பரலோக ராஜ்யம் போயிடலாம். கொலை செய்யாதிருப்பாயாக என்பது கொலை செய்கிறவன் நியாயத்தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான் என்பது பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்து கொள்பவன் நியாயத்தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். தன் சகோதரனை வீணர் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்கத்துக்கும் ஏதுவாய் இருப்பான். மூடனே என்று சொல்லுகிறவன் எரிநகரத்துக்கு ஏதுவாயிருப்பான். இன்றைக்கு மெசேஜில் இருக்காங்கள்ட்ட இருக்கா இல்லையா? காரணம் இல்லாமல் என்ன செய்வாங்க? சகோதரரை கோவிச்சு அவங்களோட சேர மாட்டான். ஏன்னா மூடன் என்று சொல்லுவாங்க. ஏன்னா அல்லது என்னென்று அடுத்த என்னென்று சொல்லுவாங்க, சொல்லுங்கள், நியாயம் ஏதுவாய்ப்பான்னு சொல்லுங்க. சவனை நியாயம் இல்லாமல் கோபித்து கொள்வது நியாயத்துக்கு எதிராக. தன் சவனை வீணர் இவன் வேஸ்ட் என்று சொல்கிறவங்க அவங்களும் எங்கே இருப்பாங்களாம்? ஆலோசனை சங்கத்துக்கு எதுவாக ஆலோசனை சங்கத்து தீர்ப்புக்கு, அதாவது ஆலோசனை சங்கத்துக்கு கொண்டு அவங்களுக்கு தீர்ப்பு செய்வாங்க, தண்டனை, அந்த கோர்ட்ஸுக்கு வர மாதிரி ஏதுவாக இருப்பாங்க. மூடனே என்று சொன்னால் சாப்டர் க்ளோஸ். எங்கே போயிடுவாங்க? எரிநகரத்துக்கு போய். இன்றைக்கு சொல்கிறாங்களா இல்லையா? சொல்லுவாங்களா இல்லையா? நீங்கள் பாருங்கள், இது என்ன நாங்கள் ஆழத்துக்குள்ளால் போய் என்ன ஒழுவண்டா பார்க்கணும். ஏன்னா நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லி விழுந்து போகக்கூடாது. ஏன்னா அப்போ நாங்கள் எவ்வளோ சகோதர சிநேகத்தில் அன்பில் பாருங்கள். முன்னுக்கு சொல்கிறேன், நீங்கள் ஆபிரகாமுடைய பிள்ளைகளாக இருந்தால் கொலை செய்ய மாட்டீங்க, ஏன்னா விசுவாசிப்பீங்க, என்ன ஏற்றுக்கொள்வீங்க. நீங்கள் ஆபிரகாமுடைய பிள்ளைகளாக இருந்தால் அன்பாக இருப்பீங்க. ஏன்னா போதிக்கிற ஒரு இடத்துல ஏன்னா பரிசுத்தவான்கள்ட்ட எப்படி இருப்பீங்க? அன்பாக இருப்பேன். அன்பு இல்லாட்டி நீங்கள் யார பிள்ளையாக இருக்க போகிறீங்க?
ஆட்டோமேட்டிக். யார் பிள்ளைகள்? உங்களோட ஆதி முதல் உங்களோட தகப்ப. ஏன்னா அன்பு வராட்டி, பரிசுத்தவானோட நேசிக்காட்டி, தேவண்ட வார்த்தையை கொண்டு வரவங்களை நேசிக்காட்டி நீங்கள் ஆபிரகாமுடைய கிரியைகள் இல்லை. ஏன்னா யார கிரியையெல்லாம் உங்களோட அதே நேரத்தில் சௌரன மூடனன்றது அவன் வீணர் அண்டு வேஸ்ட் அண்டு சொல்கிறது, அதே நேரம் காரணம் இல்லாமல் சில பேர் சொல்லுவாங்க பாசத்துக்கு அப்படி கதைக்காமல் இருக்கு. பாசமோ கீசமோ ஏன்னா எதுவாக இருந்து அல்லது அவங்க எப்படி செஞ்சிட்டாங்கன்ட்டு நாங்கள் ஒதுங்கி இருக்கிறோமெண்டு ஒன்றுமே செய்யலாம். ஏன்னா இரத்த உறவாக இருக்கலாம், அதே நேரத்தில் ஆவிக்குரிய உறவாக இருக்க யாரோடையும் என்ன செய்யலாது நாங்கள் செய்யலாம். அப்போ பாருங்கள், இன்றைக்கு ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அதை இயேசு சொல்கிற மாதிரி தான் நாங்கள் இன்றைக்கு அதே இயேசு கிறிஸ்து சொல்கிற மாதிரி வச்சு பார்க்கணும். என்ன, நீங்கள் ஆபிரகாமுடைய சந்ததியார் என்று அறிவேன், ஆனாலும் அவனுடைய கிரியைகள் இல்லையாம் இல்லை. ஏன்னா அப்போ ஏனண்டா நீங்கள் அப்படி நடக்கிறீங்க. ஏன்னா நீங்கள் என்ன செய்கிறீங்க? நேசிக்கிறீங்கல்ல, காண்கிற மனிதனிடத்தில் அன்பு கூறுறீங்க இல்லை. ஏன்னா நீங்கள் ஒதுங்கி போகிறீங்க. நீங்கள் என்ன செய்கிறீங்க? கரங்களை அப்போ அதுக்கு பிறகு நாங்கள் என்ன செய்கிறோமெண்டா நாங்கள் அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறோம். என்னண்டா நாங்கள் ஒதுங்கி போகிறது என்னது அல்லது விலகி போகிறது அப்படி செய்கிறதுனால அவங்க எப்படி இருக்கிறதுனாலண்டா தேவனுடைய வார்த்தைக்கு விளக்கம் சொல்லிடலாமா, வியாக்கியானம் பண்ணலாமா? தேவன் மன்னியண்டா மன்னி தான். ஏன்னா நீ கை கூடண்டா கை கூடு தான். அதுக்கு பிற்பாடு இல்லைன்னு. அப்போ இயேசு கிறிஸ்து பாருங்கள், அவனை பரபாஸ் கொலைக்காரனை விடுதலையாக்க சொல்லிட்டு நியாயாதிபதியை கொலை செய்கிறான். ஆனால் அவர் என்ன சொன்னார்? பிதாவே இவர்களை மன்னிங்க. அப்போ அந்த ஆவி உங்களுக்குள்ளே வந்தால் தான் நீங்கள் அந்த ஜீன் அந்த இரத்தத்தில் வந்தால் தான் நீங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகள். அப்போ எங்களுக்கு அப்போ சபையில் இருக்கிறார்கள ஈஸியாக பிடிக்கலாம். இவங்க யார்? ஆபிரகாமினுடைய சந்ததியார். யார் இவங்க? காயினுடைய சந்ததியார்ன்றதை நாங்கள் சிம்பிளாக அவங்களோட மொழி பேச்சிலேயே நாங்கள் என்ன செய்யலாம்? ஊழியக்காரர், வார்த்தையை தெரிஞ்ச ஊழியக்காரர் இருந்தால் அவங்களுக்கு அவங்க சொல்கிறது சிரிப்பாக இருக்கும், உள் புன்னகையாக இருக்கும். ஏன்னா அவங்களோட வளர்ச்சி. ஆனால் அவங்க கேவலப்படுத்த மாட்டாங்க ஊழியக்காரர். உண்மையாக இவங்களோட விசுவாசம் இந்தளவுக்கு இருக்கு என்பதை அவங்க ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்வாங்க? காண்பாங்க. அதுக்காக அவங்க என்ன செய்வாங்க? பலப்படுவாங்க. ஆனால் அந்த ஜனங்கள் ஆபிரகாமினுடைய ஊழியக்காரனோட ஃபைட் பண்ணினாலும் எவ்வளோ சொன்னாலும் அவரும் என்ன சொல்கிறேன்? நீங்கள் சரி ஆனால் உங்களோட கிரியைகள் அதை காண்பிக்கலை. என்ன செய்யலை? நீங்கள் அன்பு செலுத்தலை. நீங்கள் அதே நேரத்தில் நீங்கள் என்ன செய்கிறீங்க? என்ன நீங்கள் கொலை செய்ய பார்க்குறீங்க. அப்போ பாருங்கள், ரைட். அப்போ இப்போ பாருங்கள், அதை பார்க்க அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இன்றைக்கி காரணம் இல்லாமல் அதை போய் விசாரித்து பார்த்தா ஒன்றுமே உப்புச்சப்பு இல்லாமல் இருக்குது. அதான் காரணம் இல்லாமல் சில பேர் இப்படி செஞ்சிட்டான. ஆனால் அங்கே விசாரிக்கக்குள்ளே பார்த்தீங்கன்னா அது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத ஒரு பிரச்சனையாக இருக்குது, அல்லது இது ஒன்றுமே இல்லாத உப்புச்சப்பு இல்லாமல் இருக்குது. ஆனால் அந்த நபர்கள் என்ன செய்வாங்க? அவங்களுக்குள்ளால் ஆவி அது ஒரு பிரிவினையை கொண்டு வச்சிருக்கும். ரைட். இப்போ பார்ப்போம். இப்போ நாங்கள் 8க்கு திரும்ப 9க்கு போவோம் நாங்கள். அப்போ ஆபிரகாமின் கிரியையெல்லாம் இருந்தால் அப்போ பாருங்கள். ரைட். இப்போ பாருங்கள், அப்போ அவ என்ன செய்கிறேன்டா? ரைட். இப்போ பாருங்கள், இயேசு குருடாக்கின பிற்பாடு அவன் என்ன செய்கிறான்? சீலோவாமுக்கு போகிறான். சீலோவாமன்ற என்ன அர்த்தம்? அனுப்பப்பட்டவன் என்ற அர்த்தம். இவன் அனுப்புகிறா, தேவன் அனுப்புறதுக்கு அவன் போகிறான். வெங்கடாக்கள் அனுப்ப சொன்னால் போக மாட்டான். அவன் என்ன செய்ய? சீலோவாமன்ற என்ன அர்த்தம்? அனுப்பப்பட்டவன். அப்போ தேவன் என்ன செய்கிறார்? அவனை அனுப்புகிறார். போய் சீலோவாமில் போய் நீ என்ன செய், அவன் நீ கழுவிட்டு வாண்டக்குள்ள அவன் கழுவிட்டு வாரான். அவன் வீட்டுக்கு வந்த பின்பு இது சரியா நான் வாசிக்கிறேன், நான் மத்தேயு வாசிக்கிறேன். சரி, அதுலேயும் தாவீதின் குமாரன் இறங்குமென்று. சரி, இப்போ நாங்கள் யோவான் 8. ரைட். அப்போ பாருங்கள், அப்போ அதே மாதிரி நான் சொன்னது சரி, சீலோவாம் தான். போயிட்டு வந்த பிற்பாடு அவங்க என்ன செய்கிறான்? நீ கழுவிட்டு வாரான். அப்படி அவன் போய் கழுவி பார்வையடைந்து வந்தான். இப்போ 8 பார்க்குற வேலையில் அப்பொழுது அயலத்தாரும் இவன் குருடனாக இருந்த இப்போ ஒவ்வொரு ஸ்டெப்பை பாருங்கள். அயலத்தார் இப்போ வராங்க. அயலத்தாரும் பக்கத்தில் இவனை குருடனாக இருந்து பார்த்தவங்களும் என்ன செய்கிறாங்க? கண்டிருந்தவர்கள் இவன் உட்கார்ந்து பிச்சை கேட்க கொண்டிருவன் அல்லவா என்றார்கள். வேறு சிலர் அவன்தான் என்றார்கள். வேறு சிலர் அவனுடைய சாயலாக இருக்கிறான் என்றார்கள். அவனோ நான் தான் அவன் என்றான். பாருங்க, ஒருவர் சொல்கிறாங்க அவன்தான் என்றான், இவங்க சொல்கிறாங்க அவன்கிட்ட சாயலாக இருக்கிறான், ஃபேஸ் கட்டாக இருக்குது என்று. பாருங்கள், கன்ஃபியூஸ் ஏன்டா இவன் பிறவி குருடன், ஆப்ரேஷன் நடக்கையில்
ஏன்னா ஆப்ரேஷனே நடக்கல. ஆப்ரேஷன் நடந்த எத்தனை நாள் கண்ணுக்கு ஏன்னா பெச்சடிச்சிட்டு போய் இருக்கணும். என்ன அப்போ இவனை நேற்று கண்டுட்டு அடுத்த 1 ஹவரில் காணக்குள்ளே இவன் எப்படி இருக்கிறான்? பார்க்குறவனாக இருக்கான். அதான் தேவன் அதிசயமானவர். ஏன்னா அவருக்கு ஆப்ரேஷன் தேவையில்லை, அவர் தொட்டாலே காணும். அப்போ பாருங்கள், அப்போ இவங்களுக்கு டவுட் வருமா இல்லையா? ஆனால் ஒரு சந்ததியார் விசுவாசிப்பாங்க பாருங்கள். அங்கே 2 சந்ததி வாரான். அப்போ வர்ற வேளையில் அவங்க சொல்கிறாங்க இவன் தான்ன்றாங்க, ஒருவர் சொல்கிறாங்க சாயலாக இருக்கிறாங்க. அப்போ அவன் சொல்கிறான் நான் தான் அவன்ன்றான் பாருங்கள். ஏன்னா அப்போ அவன் சொல்கிறான் நான் தான் அவன்ன்றான். அப்பொழுது அவர்கள் அவனை நோக்கி உன் கண்கள் எப்படி திறக்கப்பட்டதுன்றான். அப்போ கேட்குற வேளையில் அவன் சொல்கிறான், அவன் பிரயத்திரமாக இயேசு எனப்பட்ட ஒருவர் சேருண்டாக்கி என் கண்களில் பூசி நீ போய் சீலோவாம் குளத்திலே கழுவென்றார். அப்படியே நான் போய் கழுவி பார்வையடைந்தேன் என்றான். அப்போ அவனுக்கு தெரியும் இயேசு என்ற ஒரு மனிதனை தான். ஏன்னா அன்றைக்கு இயேசு எப்படி வந்தார்? மனித உருவியில். இன்றைக்கு எப்படி வாரேர்? மனித உருவியில். அன்றைக்கு எப்படி வந்தேர்? ஆபிரகாமோட மனித உருவியில். அப்போ தேவன் எப்பொழுதும் எப்படி வருவேர்? மனித உருவியில் தான் வருவேர். ஆனால் யார் உள்ளே இருப்பாங்க? பிதா இருப்பாங்க. புரியுதா உங்களுக்கு? அந்த பிதா எப்பயுமே உள்ளே வர்ற அதான் பரிசுத்த ஆவியை பெற்ற மனிதன். அப்போ தேவன் அவருக்குள்ளே பரிபூர்ணமாக இருந்தது போல் அன்றைக்கு இருந்தபடினால அனுப்புகிற. அப்போ இவனுக்கு தெரியாது அவர் தேவன் என்று தெரியாது, அவருக்கு பேரை மட்டும் தெரியும் இயேசுவன். சரி, அப்போ இயேசு என்ற மனிதன் இப்போ வெளிப்பாட்டுக்கு நாங்கள் வரப்போகிறோம் பாருங்கள். அப்போ பாருங்கள், இயேசு என்னை குணமாக்கினார் என்று சொன்னார். அப்பொழுது அவர்கள் அவர் எங்கே என்றார்கள். அவன் எனக்கு தெரியான்றான். ஏன்னா அவர் குணமாக்கிட்டு அவர் போயிட்டு. அப்போ அதனால் அவர் சொல்கிறேன் எங்களுக்கு தெரியாது. ஏன்னா இல்லாட்டி அவரை டீட்டெயில் அவன் சொல்லியிருப்பான். தெரியாது என்றார்கள். குருடனாயிருந்த அவனை பரிசேயரிடத்தில் இப்போ அயலத்தார் யார்கிட்ட கொண்டு போகிறாங்க? பரிசேயர்கிட்ட கொண்டு போகிறாங்க. பரிசேயர்கிட்ட கொண்டு போனார்கள். இயேசு சேருண்டாக்கி அவன் கண்களை திறந்த நாள் ஓய்வு நாளாக இருந்தது. அப்போ அவர் எந்த நாளில் குணமாக்கின? ஓய்வு நாள். இப்போ பாருங்கள், இவங்கள்ட்ட கெஸ்ஸிங்கை பாருங்கள். இப்போ இதுதான் இன்றைக்கி ஸ்தாபனமும் கெஸ் பண்ணுது. இன்றைக்கு ஆபிரகாமுடைய பிள்ளை இல்லாதவர்களும் கெஸ்ஸிங்கை பாருங்கள். கெஸ்ஸிங் சரி. ஏன்னா கெஸ்ஸிங் என்னது? ஓய்வு நாளில் எதுவும் செய்யக்கூடாது. அப்போ இவர் எந்த நாளில் செய்கிற? ஓய்வு நாளில் செய்கிற. அப்போ அதனால் இவங்க கெஸ் பண்ணி வார்த்தையை வச்சு பார்க்குறாங்க, அங்கே ஒத்து போயிடும். ரைட்டா? அப்போ பாருங்கள், ஆகியால் பரிசேயர் அவனை நோக்கி நீ எப்படி பார்வை அடைந்தாய் என்று மறுபடியும் கேட்டார்கள். அதற்கு அவர் என் கண்களில் சேற்றை பூசினார், நான் கழுவினேன், நான் காண்கிறேன் என்றார். அப்போ அதை திரும்ப ரிப்பீட்டில் சொல்கிறான். அப்பொழுது பரிசேயரில் சிலர் அந்த மனுஷன் ஓய்வு நாளை கை கொள்ளாததினால் அவன் தேவனிடத்திலிருந்து வந்தவன் அல்ல என்றார்கள். பாருங்கள், அவர் செய்த கிரியை பார்த்துட்டு இவங்க என்ன செய்கிறாங்க? இவன் தேவன்கிட்ட இருந்து வந்திருந்தா இவன் என்ன செஞ்சிருக்க மாட்டான்? ஓய்வு நாளில். ஆனால் தேவனிடத்தில் வந்தவனுக்கு தான் குருடர சுகம் அதை வச்சு பார்க்கல. விளங்குதா? இப்போ அதுவும் நான் செய்த கிரியையில் யார் செய்ய முடியும்? தேவன்கிட்ட இருந்து வந்தவன்கிட்ட தான் செய்யலை. நிக்கதேமும் என்ன சொன்னான்? இயேசுவை பார்த்து நீ தேவனிடத்திலிருந்து வராவிட்டால் இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்யலான்றான். அவனுக்கு தெரியுது, ஏன்னா தேவன்கிட்ட இருந்து வர்றவனுக்கு மட்டும்தான் அற்புதத்தை செய்யலாம். விளங்குது? அப்போ அந்த காரியத்தை அவர் செய்கிறத பார்க்க தேவனிடத்தில் வந்தவர் என்பார்கள். வேறு சிலர் இவன் பாவியாக இருக்கிற மனுஷன் இப்படிப்பட்ட அற்புதங்களை எப்படி செய்வான் என்றார்கள். இவ்விதமாக இவளுக்குள்ளே என்ன உண்டாயிட்டான்? பிரிவினை. 2 கட்சி வந்துட்டு. இவளங்க ஒரு கட்சி சொல்லுது என்ன? இவன் உண்மையாகவே இந்த வசனத்தின்படி ஓய்வு நாளில் செஞ்சபடியினால என்ன இது அவர் தேவன்கிட்ட வரமாட்டான். மற்றவங்க சொல்கிறாங்க இவன் பாவியண்டா, இயேசு பாவியண்டா, இவனும் பாவி. அதே நேரத்தில் இப்படியான காரியத்தை பாவியால் செய்யலாம். அப்போ அதனால் என்ன செய்கிறாங்க? அவங்க ஒரு வார்த்தையை வச்சுப்பா. எப்போயுமே வார்த்தை என்ன செய்யணும்? மேட்சிங் ஆகணும். 2 வார்த்தை ஒரு வார்த்தையை வச்சு நாங்கள் தீர்மானிக்கல. அப்போ அவங்க பார்த்தது ஒரு வார்த்தை ஓய்வு நாள். ஆனால் அடுத்த வார்த்தை என்னன்றதை நாங்கள் என்ன செய்யணும்? பார்க்குற வேளையில் நாங்கள் என்ன செய்யும்? அது மேட்சிங் ஆகும். அப்போ பாருங்கள், பிரிவினை உண்டாய். மறுபடியும் அவர்கள் இப்போ பாருங்கள், இதுதான் ஜோக்கை பாருங்கள். மறுபடியும் அவர்கள் குருடனை நோக்கி உன் கண்களை திறந்தானே, அவனை குறித்து நீ என்ன சொல்கிறாய் என்றார். அதற்கு அவர் தீக்கர்சி என்று காண்கிறேன். ஏண்டா தீக்கர்சி என்றபடி தான் அவருக்கு எல்லாம் தெரிஞ்சு சொன்னேன். அவன் குருடனாக இருந்து பார்வை அடைந்ததை யூதர்கள் நம்பாமல்
பார்வை அடைந்தவனுடைய தாய் தகப்பன்மாரை அழைப்பிக்கிறாங்க. இப்போ அம்மா அப்பா அழைச்சி கேட்குறாங்க, இது உண்ட மகன்தானே, இவன் தானா இப்படி இருந்தேன்னு கேட்கல. அவளை நோக்கி சொல்லுகிறீர்கள், அவன் இவன்தானா, இவனானால் இப்பொழுது இவன் எப்படி பார்வை அடைந்தான் என்று கேள். அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, தாய் தகப்பனார்கள் வந்து இவன் என்ற மகன்தான், இவன்தான் அவன் என்றாங்க. அது மாத்திரமில்லை, அவங்க பாருங்கள் ஒரு டெக்னிக்கான பதிலை சொல்கிறாங்க பாருங்கள். இப்பொழுது இவன் பார்வை அடைந்த வகை எங்களுக்கு தெரியாது, இவன் கண்களை திறந்தவர் இன்னார் என்பதும் எங்களுக்கு தெரியாது, இவன் வயதுள்ளவனாயிருக்கிறான், இவனே கேளுங்க. அவங்க திருப்பி விடுறாங்க. ஏன் திருப்புறாங்கன்றது அடுத்த வசனம் இருக்குது. அடுத்த வசனம் என்ன சொல்லுது, அவர்களுடைய தாய் தகப்பன்மார் யூதர்களுக்கு பயந்ததினாலே இப்படி சொன்னார்கள். ஏன் பயப்படுறாங்க, இவங்களை அவர் தேவனன்று அவர் மேசியான்னு சொன்னால் என்ன நடந்துடும், சபையை விட்டு வெளியே அனுப்பிடுவாங்க. அப்போ அதனால் என்ன செய்கிறான் சொன்னால், ஏனெனில் இயேசுவை கிறிஸ்து என்று எவனாவது அறிக்கை பண்ணினால் அவனை ஜெப ஆலயத்துக்கு புறம்பாக்க வேண்டும் என்று யூதர்கள் அதுக்கு முன்னமே கட்டுப்பாடு செய்திருந்தார்கள். அப்போ பாருங்கள், தாய் தகப்பன் எப்படிப்பட்டவங்க, ஆனால் ரட்சிப்பு அங்கே ஒருவனுக்குள்ளே வருது. தாய் தகப்பன்மார்கள் அங்கே பலவீனமாக இருக்கிறாங்க, ஆனால் அவன்ட விசுவாசம் தேவன் அவனை மகிமைக்காக அவனை உண்டாக்கினாதான் 3 காரியம். தகப்பன் செய்த பாவம் பிள்ளைக்கு வரும், அவன் செய்த பாவம் பிள்ளைக்கு வரும், தேவண்ட நாமத்துக்காக ஒருவனை வைப்பான். அதான் ஒருவன் வியாதியாக இருந்தால் பலவீனமாக இருந்தால் எங்களுக்கு என்னத்துக்குன்னு தெரியாது, நாங்கள் விசுவாசிக்கணும். ஒன்று தேவண்ட நாமத்துக்காக அவனை வியாதியாக்கியிருப்பேன், தேவன் அவனை மூலம் சுகத்தை கொடுத்து எல்லாரையும் ஆச்சரியமாக பார்ப்பேன். ஒருவேளை அம்மா அப்பாவோட பாவம் பின்தொடரும். ஏண்டா தாய் தப்பன் செய்த பாவத்தை பிள்ளையிடத்தில் அவர் கேட்பார் என்று வார்த்தை இருக்கு. ஆனால் கேட்காமல் இருக்கணுமெண்டா அவன் எங்கே வரணும், இரத்தத்துக்குள்ளே வரணும். வந்தால் தான் அது என்ன ஸ்டாப் ஆகும், இல்லாட்டி பிள்ளைக்கு கடத்தப்படும். அதே நேரம் அவனுடைய தவறும் என்ன செய்யும், அவனை வியாதியாகும். புரியுது? அப்போ 3 கட்டங்கள். ரைட். அப்போ பாருங்கள், அப்படி வர்ற வேலையை தகப்பன்மார் அப்படி தப்பிட்டான். அது நிமித்தம் இவன் வயதுள்ளவனாயிருக்கா, இவனே கேளுங்கன்றான். ஆதலால் அவர்கள் குருடனாயிருந்த மனுஷனை 2ஆம் தரம் அழைத்து தேவனை மகிமைப்படுத்தி, இந்த மனுஷன் பாவி என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம், அவன் பிரயத்திரமாக அவர் பாவி என்று எனக்கு தெரியாது. நீங்கள் சொல்கிற மாதிரி எனக்கு தெரியாது, நான் குருடனாயிருந்தேன் இப்பொழுது காண்கிறேன், இது ஒன்று தான் எனக்கு தெரியும். அப்போ பாருங்கள், இவன் யாராக இருக்கான், ஆபிரகாமுடைய சந்ததி. அவனுக்கு அறிக்கை மட்டும்தான் தெரியும், நான் குருடனாயிருந்து காண்கிறேன், அவர் பாவி என்றது எனக்கு தேவையில்லை. நீங்கள் அவர் பிள்ளையானவர் என்றால் அது உங்களுக்கும் அவருக்கு, எனக்கு தெரியும் அவர் என்ன சுகமாக்கினார். ஆமென். அதனால் அவர் கிறிஸ்துவாக என்ன செய்யணும், அவர் இந்த நாளில் ஒரு தீர்க்கதரிசியாக இருக்கணும். அது மட்டும்தான் எனக்கு. அவர் பாவி என்றால் நீங்கள் வச்சுக்கோங்க, எனக்கு அவர் பாவி அல்ல என்று இவன் என்ன செய்கிறான் சொல்லுறதை பார்க்குறான். அறிந்திருக்கு. அவன் பிரயத்திரமாக அவர்கள் பாவி என்றது என. சரி, அடுத்தது அவர்கள் மறுபடியும் அவனை நோக்கி, இதுதான் நாங்கள் ஜோக் வருது பாருங்க, உனக்கு என்ன செய்தான், உன் கண்களை எப்படி திறந்தான் என்றார்கள். திரும்ப கேட்குறான். அவன் பிரயத்திரமாக, முன்னமே உங்களுக்கு சொன்னேன், நீங்கள் கேளாமல் போனீர்கள், மறுபடியும் கேட்க வேண்டியது என்ன, அவருக்கு சீசராக உங்களுக்கு மனதுண்டோ? என்ன அடிக்கடி கேட்குறபடினால என்ன நீங்கள் சீசராக போகிறீங்களான்னு அவன் ஜோக் அடிக்கிறான். பெரிய ஏன்னா அவங்க திரும்ப பாருங்கள், விசுவாசிக்கு ஒரு ஆபிரகாம் சந்ததிக்கு ஒருக்கா சொன்னாக்கான், அவங்க ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுள் அவங்க முடிஞ்சு. ஆனால் இது கேள்வி யாருக்கு வரும், நாங்கள் அன்றைக்கு பார்த்தோம், அன்புக்குள்ளே 2 பார்த்தோம், தெய்வீக அன்பு, மாமிச அன்பு. தெய்வீக அன்புக்கு கேள்வி இருக்காது, மாமிச அன்புக்கு என்ன இருக்கும், கேள்வி இருக்குது. ஏன்னா கேள்வி கேட்டு இது ஏன்னுட்டு அது வாழ்க்கையை அழிச்சிடும், ஏன்னுட்டு. அதே மாதிரி இவங்க கேட்டு அவன் வடிவாக சொல்கிறான், நான் இவ சேரு உண்டாக்கினா நான் சுகமானேன், எனக்கு அவர் பாவி என்று தெரியா, எனக்கு அவர் சுகமாக்கினேன், எங்கே இருக்கிறார் என்றும் எனக்கு தெரியான்னு அவன் சொல்கிறான். பாருங்க, அதுதான் விசுவாசியினுடைய காரியம் ஆபிரகாம். அப்போ அவன் இவங்களுக்கு ஜோக் அடிக்கிறான், நீர் அவனுடைய அவருக்கு சீசராக உங்களுக்கு மனது உண்டோ என்றான். அப்பொழுது அவர்கள் அவனை வைத்து, நீ அவனுடைய சீசன், நாங்கள் மோசேயுடைய சீசன். இப்போ வாராங்க. அப்போ நீ அவர சீசன், நாங்கள் மோசேயுடைய. பாருங்கள், மோசே தான் இவரை குறித்து சொல்லியிருக்கா, என்ன போல் தேவன் ஒரு தீர்க்கதரிசி உங்கள் நடுவில் அனுப்புவாருன்னு அவன் சொல்கிறான். இவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் மோசேயுடைய சீசன், நீ யார், மோசேயுடைய தேவன் பேசினார் என்று அறிவோம், இவன் எங்கிருந்து வந்தான் என்று அறியோம் என்றார்கள்.
அதற்கு அந்த மனுஷன், அவர் என் கண்களை திறந்திருந்தோம், அவர் எங்கே இருந்து வந்தார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறது ஆச்சரியம். அப்போ பாருங்க, அவங்க சொல்கிறான் பாருங்க, அந்த குருடன் ஒன்றுமே தெரியாது, அவனுக்கு வந்த மூளையை பாருங்க. அவன் சொல்கிறான், நீங்கள் அவர் எங்கிருந்து வந்தாருன்னு தெரியாதது உங்களுக்கு ஆச்சரியம். ஏன்னா மோசே அதை குறித்து சொல்லியிருக்கிறான், தேவண்ட தீர்க்கதரிசிகளால் மாத்திரம்தான் இதை செய்யலாம் பாருங்க. அப்போ அந்த அனுபவம் அவனுக்கு இருக்கிறது. ஆனால் இவங்க என்ன செய்கிறாங்க, இவன் எங்கிருந்து வந்தானோன்று தெரியாது. பாவியலுக்கு தேவன் செவி கொடுக்கிறது இல்லை என்று அறிந்திருக்கிறோம். ஒருவன் தேவ பக்தியுள்ளவனாக இருந்தால் அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார். பிறவி குருடனுடைய கண்களை ஒருவன் திறந்தான் என்று உலகம் உண்டானது போல் கேள்விப்பட்டது இல்லையே, அவர் தேவனிடத்திலிருந்து வராதிருந்தால் ஒன்றும் செய்ய மாட்டாரே என்றார். பாருங்கள், உலகத்தில் சரித்திரத்திலே நாங்கள் கேட்டதில்லை பிறவி குரு. அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, அவர்கள் அவனுக்கு பிரயோத்திரமாக, முழுவதும் பாவத்தில் பிறந்த நீ எங்களுக்கு போதிக்கிறாயோ என்று சொல்லி அவனை புறம்பே தள்ளிட்டான். இப்போ சபையில் இருந்து என்ன செஞ்சிட்டாங்க, வெளியே அனுப்பிட்டான். வெளியே அனுப்பினோட தான் தேவன் வருது விளங்குது. அதான் உங்களுக்கு நான் அடிக்கடி சொல்கிறது, பிழையான சபையில் பிழையான இடத்துல இருக்க மட்டும் யார் வர மாட்டேர், தேவன் வர. அப்போ பாருங்கள், இவனை அவருக்கு தேவை, இவனை சபையிலிருந்து இவனங்களை வெளியா இல்லாட்டி அன்றைக்கு நான் தானன்னு சொல்லியிருப்பேன், வா இந்த இடத்துக்கு வாண்டு சொல்லியிருப்பேன். ஆனால் அவர் சொன்னாரா, அது அற்புதத்தை செய்துட்டு அவர் மாறினோன்னு இவன் தேடுறான். தேடக்குள்ள பரிசேயர் மத்தியில் இவன் வார்த்தையை பேசக்குள்ள அங்கே யுத்தம் வருது. பரிசேயருக்கு வார்த்தையை சொல்லக்குள்ள இவங்களுக்கு என்ன வருது, ஈகோ பிரச்சனை வரும். அவங்க என்ன சொல்கிறாங்க, நீ பாவத்தில் பிறந்த நீ எங்களுக்கு போதிக்கிறாய். இப்போ சில போதமார் சொல்லுவாங்க, உனக்கு ஒன்றும் தெரியாது, நீ எனக்கு சொல்லியா தாரான் என்று அப்படி சொல்லுவாங்க தானே. அதே மாதிரி இவங்க என்ன செய்கிறாங்க, இவன் சொல்கிறான், முழுவதும் பாவத்தில் பிறந்த நீ எங்களுக்கு போதிக்கிற என்று சபையை விட்டு என்ன செஞ்சிட்டாங்க, புறம்பே தள்ளினோன்னு அங்கே இயேசு கிறிஸ்து வார். ஆமே, எப்பயுமே அவர் தள்ளப்பட்டவர்கிட்ட தான் அவர் வார தேவன். அப்போ அவர் புறம்பே தள்ளப்பட்ட பாருங்கள், அவர்கள் புறம்பே தள்ளிவிட்டதை இயேசு கேள்விப்பட்டு அவனை கண்டபோது, நீ தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமாயிருக்கிறாயா என்றார். இப்போ பாருங்கள், இப்போ தான் அவர் தன்னை வெளிப்படுத்து. அவர் சொல்ல, நீ தேவனுடைய குமாரனிடத்தில் நீ விசுவாசமாக இருக்கிறாயா என்று கேட்குற வேளையில் பாருங்க அவர் என்றார். அதற்கு அவன், ஆண்டவரே, அவரிடத்தில் நான் விசுவாசமாயிருக்கும்படி அவர் யார் என்றான். இப்போ தான் அவனுக்கு தெரியுது யாரென்று தெரியாது பாருங்கள். அப்போ கேட்குறான். அதற்கு அவன், ஆண்டவரே, அவரிடத்தில் நான் விசுவாசமாயிருக்கும்படி அவர் யார். அப்போ நீங்கள் யோசிப்பீங்க, இவர் ஆண்டவர் என்று சொல்கிறானேன். அப்போ இந்த ஆண்டவர் வேறு. ஏன் ஆண்டவர் என்றால் உரிமையாளர், உடைமை, ஆளுகிறார். அப்போ ஏன்னா இவனுக்கு சுகத்தை கொடுத்தபடினால கர்த்தர் இவனோடு இருக்கிறார் என்பதை அவன் அறிந்த அந்த ஆண்டவர் அல்ல. அந்த ஆண்டவர் யார், தொழுகைக்குரியவர். வேதத்தில் நீங்கள் பார்ப்பீங்க, தாவீதையும் ஆண்டவன் என்றாங்க, எலிசாவை ஆண்டவன் என்றாங்க. அப்படி பல இடத்துல கணவன்மார்களை மனைவிமார் ஆண்டவர் என்றாங்க. அப்போ அதுக்காக அவங்க கடவுளா இல்லை, ஏண்டா கடவுள் அவங்களுக்குள்ளே இருக்கிறார், இவர் தான் என்னுடைய தலை என்றதை சொல்கிறாங்க. அப்போ அதே போல தான் அந்த அன்றைக்கு சுகமாக்கின அந்த மனிதனை ஆண்டவனே என்றான். ஏன்னா அப்போ வெளிப்பாடு தெரியாதவங்களுக்கு அது புரியாது. அதற்கு ஆண்டவரே, அவரிடத்தில் நான் விசுவாசமாயிருக்கும்படி அவர் யார். இயேசு அவனை நோக்கி, நீ அவரை கண்டிருக்கிறாய், உன்னோடே பேசுகிறவர் அவர்தான் என்றார். அப்போ அவர் சொல்கிறே, நீ அவரை கண்டிருக்கா, கண்ணால் பார்த்துருக்கிறா, உன்னோட பேசுகிறவர் அவர் தான். அன்றைக்கு சமாரியா சிறுக்கும் சொல்கிறேன், என்ன நாங்கள் மேசிய அந்த காலத்தில் வரணுமே என்றக்குள்ள அவர் சொல்கிறார், உன்னோடு பேசுகிறது நான் தான். பாருங்கள், யாருக்கு தன்னை வெளிப்படுத்துகிறேன்டா, விசுவாசம் உள்ளவங்க. பாருங்கள், அந்த குருடன் இது வேணாமென்று சொன்னானா, இல்லை, காரி துப்பி சேருண்டாக்கி போய் என்ன ஒன்றும் சொல்லலை, போய் என்ன சொல்ல, சும்மா போய் கழுவண்டாலும் சுகமாக இருக்குது. ஆனால் அவர் பரிசோதிக்கிறேன், அன்றைக்கி அந்த சிறிய பரிசோதிக்கிறேன்னு, பிள்ளைகளுடைய அப்பத்தை நாய்க்கு போடுறது இல்லைன்னொன்னே நாங்கள் என்ன கோபம் வந்துடுமேன்னு. அப்போ அதை பரிசோதிக்கிற ஏன்னா சுகத்தை பெற வந்தால் அவன் இவர்கிட்ட மாத்திரம்தான் கிடைக்கும். இப்போ அதிகாரிகிட்ட போனால் அவன் திரட்டி விடுவான். ஏன்னா ஆனால் நாங்கள் நிற்போம், சுருண்டு நிற்போம். ஏன்னா ஒரு சைனை வேண்டியோ அல்லது பதிவு எடுக்கவோ, ஏன்னா ஏதாவது பெற்றுக்கொள்ள. ஆனால் அதை விட ஒரு பதவி, ஏன்னா அதை விட உயர்வான தேவ சமூகத்துக்கு ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு அவங்களோட வாழ்க்கையை என்ன செஞ்சிடும், முகமே மாறிடும். ஏனண்டா அது உங்களுக்குள்ளால் இருக்கிற இயல்பு. அதை தான் தேவன் என்ன செய்கிறார், வெளிப்படுத்து. அதுக்காக தான் அவர் சோதிக்கிறவர், பரிசோதிக்கிறவர்.
யோபுவை பரிசோதிக்கக்குள்ள அவன் சொல்லாலும் செயலாலும் சிந்தனையாலும் பாவமே அவன் செய்யலை. தேவன் நல்லவர் என்றதை மட்டும்தான் அவன் பார்த்தான். ஏன்னா அதே போல தான் தேவண்ட மனவாட்டிகளும் அப்படி தான் இருப்பாங்க. ரைட். அப்போ தேவன் அப்போ பாருங்கள், அவர் என்ன சொல்கிறார்? உன்னோடு பேசுகிற அவர் தான் என்றா உடனே அவன் ஆண்டவரே விசுவாசமாயிருக்கிறேன் என்று சொல்லி அவரை பணிதோம். இப்போ தான் அவன் தொலை வாரான். அப்போ விளங்குறான் முதல் ஆண்டவரை என்ன. இப்போ அவன் என்ன செய்கிறான்? பணிது கொண்டு தொலை வலிக்கிட்டான். ஏனென்றா அவர் தான் தேவன் என்பதை அவன் என்ன செய்கிறான்? இவர் தான் தேவனுடைய குமாரன். பாருங்கள், யாருக்கு வெளிப்படுத்தினேர்? விசுவாசம் உள்ள அதே தேவன் தான் இன்றைக்கும் அவருக்கு தெரியும் யாருக்கு என்னத்தை எப்பொழுது செய்ய வேணும். அந்த உச்சிக்கு அந்த நிலைக்கு விசுவாசம் வர மட்டும் அவரால் ஒன்றுமே செய்யல. அப்போ உங்களுக்குள்ள கொலை பாதகம். நீங்கள் நினைப்பீங்க நான் வெளியில் கொலை செய்யல, ஆனால் நீங்கள் என்ன செஞ்சுருப்பீங்க? சகோதரரோடு ஏதோ ஒரு முறையில் பகைச்சு கொண்டிருப்பீங்க. அது என்ன? மனித கொலைபாதகம். அப்போ உங்களுக்கு நீங்கள் ஆபிரகாம் சந்ததியாக இருக்கலாது, உங்களுக்கு ஒரு ஏதாவது ஒன்றை தேவனிடத்தில் என்ன செய்யலாது? பெறையலாம். அதே நேரத்தில் பரிசுத்தவான்களிடத்தில் போதிக்கிற இடத்துல நீங்கள் அன்பாக இருக்க மாட்டீங்க. அன்பண்டக்குள்ளே மட்ட அன்பு இருக்கும். எது? பிலியோ அன்பு இருக்குது. அதாவது மாமிச பிரகாரமான அவர் எங்களை நேசிக்கிறேன், அவர் கோல் எடுக்கிறேன், அதனால் நாங்கள் கோல் எடுக்கணும். அவர் வீட்டை வாரேன், நாங்கள் வீட்டை வாரோம். அவர் எங்களுக்கு சாப்பாடு தந்தேன், நாங்கள் தாரோம். இதெல்லாம் என்ன அன்பு? பிலியோ அன்பு. ஆனால் தெய்வீக அன்பானது என்னதாக இருக்கிறது? அவருக்காக எதையும் செய்யத்தக்கதான அன்பு, அவருக்காக அந்த ஊழியத்துக்காக எதையும் செய்யத்தக்கான அன்பு தான் என்ன? தெய்வீக அன்பு. அப்போ அந்த அன்பு வரவில்லை. அப்போ தேவனிடத்தில் வந்த இயேசு அவங்க நேசிச்சிருந்தா, வார்த்தையை கேட்டிருந்தா என்ன நடந்திருக்கும்? அது எல்லாமே வந்து அதே போல தான் இது ஊழியக்காரனோட மாத்திரமில்லை, தேவண்ட பரிசுத்தவான்களோட ஜனங்களோட அவங்க என்ன செய்வாங்க? அன்பாக இருப்பாங்க. அவங்க தான் யாராக இருப்பாங்க? ஆபிரகாமினுடைய வித்தாக இருப்பாங்க. புரியுது அவங்களுக்கு செய்து? அப்போ அதுதான் தேவனிடத்தில் கிரியை. அப்போ அதான் சொல்லி நீங்கள் ஆபிரகாமுடைய சந்ததி என்பதை நான் அறிவேன். ஏன்னா வழிமுறை அதான். இயேசுவின் நாமத்தில் வந்திருக்கிறீங்க, இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்தானம் பெற்றிருக்கீங்க, தீர்க்கதரிசியை விசுவாசிருக்கீங்க. சரி, அவரோட சந்ததி தான். ஆனால் அவங்களோட கிரியைகள் காட்டேன். என்ன காட்டேன்? கொலை இருக்குது. என்ன கொலை? காரணம் இல்லாமல் முகத்தை நீட்டுற, கை கொழுக்கு. அப்போ இத்தவரை பாருங்கள், இவ்வளோ செய்திகளை கேட்டோம். இந்த ஒருவருக்குள்ளே கரங்குடுக்கலான்டா நாங்கள் யார் சந்ததி என்பதை சிந்து. அப்போ பாருங்கள், அப்போ அதையெல்லாம் தாண்டி சரி பரவாயில்ல, நம்ம தாழ்ந்து போனாலும் பரவாயில்லன்ட்டு என்ன செய்வாங்க? ஆபிரகாம். ஏண்டா நாளைக்கு தேவன் வருவார், அழிவு வருது, காரியம் எல்லாமே தேவன் என்ன செய்கிறேன்? முன்னுக்கு காற்று. ஆனால் நாங்கள் என்ன செய்கிறோம்டா? பேரை சொன்னா அலர்ஜிக், ஏன்னா ஆளை கண்டா அலர்ஜிக், ஏன்னா ஆளுக்கு கண்டா அங்காள திருப்புற எல்லா அலர்ஜிக்கும் வச்சோண்டு நாங்கள் ஆபிரகாமின் சந்ததி என்று நாங்கள் என்ன செய்யலாது? நாங்கள் பறை சாற்றலாம். நாங்கள் தேவனுக்கு நாங்கள் என்ன செய்யலாம்? மறைக்கல. ஏண்டா இந்த செய்தி, இந்த வேதம் சொல்லுது, இந்த செய்தி அக்னியா, அது சுட்டரிக்கு உங்களை காட்டிடும். அப்படி எல்லாமே என்ன செய்யும்? இந்த மெசேஜ் வந்து அவ்வளவு பயங்கரம். உங்களோட எல்லாத்துடையும் அந்த கண்ணாடி அது என்ன செய்யுமாண்டா? அவங்களோட எல்லா உறுப்புகளையும் என்ன செய்யும்? கண்ணாடி போட்டு காட்டும். அதான் இந்த மெசேஜ். ஏண்டா இது 7வது மெசேஜ் பரிபூர்ணம். அப்போ என்ன செய்யும்? நாங்கள் சரியண்டுவோம், ஆனால் வார்த்தை வந்து நாங்கள் பிளண்டதை காட்டும். ஏன்னா இது காண்கிற இடத்துல தேவன் இதை வச்சு என்ன செய்வார்? பரிசோதிப்பார். அதான் பரலோகத்தை இங்கே அவர் வச்சிருக்கிறார். ஆமேன். அதனால் பாருங்கள், இன்றைக்கு எங்களை கூடி அதான் உங்களுடைய கிரியைகள் யாருடைய கிரியைகளை வெளிப்படுத்துகிறன. அப்போ இன்றைக்கு நாங்களோட கிரியைகள் வந்து அப்படி இருக்கா? நாங்கள் எங்களை ஆராயிரமா? நாங்கள் தேவனுக்கு முன்பாக நாங்கள் என்ன செய்கிறோம்? நாங்கள் அப்படிப்பட்ட கொலைகள், நாங்கள் அப்படிப்பட்ட காரியங்களை நாங்கள் என்ன செய்கிறோமா? தேவனுடைய ஜனங்களுக்கு எதிராக இருக்கிறோமா என்பதை நாங்கள் என்ன செய்யணும்? ஆராய்ஞ்சி பார்க்கணும். அப்போ அதனால தான் அந்த காரியங்களை லூக்கா 11:48 எடுங்க. உங்கள் பிதாக்களுடைய கிரியைகளுக்கு நீங்களும் உடன்பட்டவர்கள் என்று சாட்சியிடுகிறீர்கள். எப்படி என்றால் உங்கள் பிதாக்கள் அவர்களை கொலை செய்தார்கள், நீங்களோ அவர்களுக்கு கல்லறைகளை கட்டுகிறீர்கள். ஆதலால் தேவ ஞானமானது, நான் தீர்க்கதரிசிகளையும் அப்போஸ்தலர்களையும் அவர்களிடத்தில் அனுப்புவேன், அவர்களில் சிலரை கொலை செய்து சிலரை துன்பப்படுத்துவார்கள். ஆமென். அப்போ பாருங்க, இதை நீங்கள் வாசிச்சிங்கன்னா தெரியும். அவர் ஒவ்வொரு காலத்திலும் தேவண்ட மனிதர்களை அனுப்ப அவங்க என்ன செஞ்சாங்க? கொலை செஞ்சுட்டு முன்னுக்கு கொலை செஞ்சவங்களுக்கு புற கல்லறை காட்டுவான்,
அன்றைக்கு இருந்தவனை இவங்க கொலை செய்வாங்க. இப்படியே அவங்க என்ன செஞ்சாங்க, காலங்காலமாக செய்தாங்க. இப்போ மத்தேயு 23:35 எடுங்க. நீதிமானாகிய ஆபேலின் இரத்தம் முதல் தேவாலயத்துக்கு பலிபீடத்துக்கு நடுவே நீங்கள் கொலை செய்த பரகியாவின் குமாரனாகிய சகரியாவின் இரத்தம் வரைக்கும் பூமியின் மேல் சிந்தப்பட்ட நீதிமான்களின் இரத்த பலி எல்லாம் உங்கள் மேல் வரும்படியாக இப்படி செய்வீர்கள். இவையெல்லாம் இந்த சந்ததியின் மேல் வரும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். எருசலேமே, எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லறுகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறுகுகளின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமல் போயிற்று. ஆமென். அப்போ பாருங்க, தேவன் எந்த வண்ணமாக அதை உரைக்கிற ஒவ்வொரு முறையும் அவங்க என்ன செய்கிறாங்க, கோழி தன் சிறகு குஞ்சுகளில் சேர்க்கும் வண்ணமாக எத்தனையோ முறை நான் என்ன செய்தேன், கூட்டி சேர்க்க மனதாக, ஆனால் உங்களுக்கோ மனதில்லை. அப்போ தேவன் எப்பயுமே என்ன செய்வேன், அப்போ இப்போ 3 காரியம் பாருங்கள். உபதேசம் அவங்களுக்குள்ளே இல்லாததினால கொலை வருது, கொலை அடுத்தது என்ன வருது, அன்பில்லாமல் போகுது. அப்போ அதான் தீக்க சொல்ல, உபதேசம் இல்லாட்டி இதெல்லாம் என்ன செய்யும், ஆட்டோமேட்டிக். அப்போ பாருங்கள், தேவன் சொல்கிற அந்த நாளில் இயேசு கிறிஸ்து சொல்கிற உபதேசத்தை அவங்க கை கொண்டிருந்து அவங்க எப்படி இருந்திருப்பாங்க, அன்றைக்கி பரிசுத்தவான்களை என்ன செஞ்சுருக்க மாட்டான், கொலை செய்திருக்க மாட்டான். அன்றைக்கி காலத்தில் என்ன நடந்தது, பவுல் என்ன செய்கிறான், எருசலேமில் இயேசுக்காக வாழ்ந்த மனிதர்களை கொலை செய்யும்படியாக போகிறான். அதான் வேதம் என்ன சொல்லுது, இயேசு சொல்கிறார், உங்களை கொலை செய்கிறவர்கள் தேவனுக்கு தொண்டு செய்கிற காலம் வரும். அப்போ அவங்க நினைப்பாங்க இவங்களை கொலை செய்கிறபடினால நாங்கள் தேவனுக்கு தொண்டு செய்கிறவன், ஆனால் தொண்டா செய்கிறாங்க, கொலை செய்கிறாங்க. அப்போ அவங்க நினைக்கிறாங்க இயேசு என்ற மனிதனை அவங்க கடவுளாக மாற்றுறாங்க, அதனால் அவங்கள கொலை செய்யணும், அது பிதாவுக்கு விருப்பமாக இருக்குமென்னு நினைக்கிறாங்க. ஆனால் இயேசு என்ன சொல்கிறார், ஏன் நீ என்ன துன்பப்படுத்துகிறா, ஏன்னா அப்போ யார் அப்போ துன்பப்பட, ஜனத்தை துன்பப்படுத்தக்குள்ள யாரை துன்பப்படுத்துகிற, இயேசு. அப்போ அதனால் உபதேசம் இல்லாததினால இவங்க என்ன செய்கிறாங்க, இயேசுவை கொலை செய்தாங்க, இயேசுவில் அன்பு இல்லாமல் இருந்தாங்க. அதே போல் இன்றைக்கி தேவன் ஆவியானவர் சபைகளுக்கு பேசுகிறத காதுள்ளவன். அப்போ இன்றைக்கி சபையாருக்குள்ளே இந்த மெசேஜ் இருந்தால் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, உபதேசம் இருந்தால், உபதேசம் சபையில் என்ன போதிக்கப்படும், நீங்கள் அன்பாக இருங்க, ஒருவர் வாழ்த்துதல், சௌர சிநேகத்தில் முந்தி கொள்ளுதல், வாழ்த்துதல் தெரிவிதில் கரத்தை கொடுக்குறதுல முந்தி கொள்ளுங்க, பரிசுத்த முத்தத்தோட வாழ்த்துதல் தெரிவிங்க, ஏன்னா சௌர சிநேகத்தில் வளருங்க, சௌர சிநேகம் நிலைத்திருக்க கடவுது, இப்படி வார்த்தைகள் சொல்லக்குள்ள. அப்போ நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், இங்கே தேவனை அனுப்பின மனிதனை விசுவாசிக்காதபடினால உங்களுக்குள்ள உபதேசம் வராது, உபதேசம் வராததினால உங்களுக்குள்ள பிரிவினைகள் வரும், கொலை வரும், அன்பு இல்லாமல் நீங்கள் நடப்பீங்க. ஆனால் நீங்கள் அனுப்பின தேவனுக்கு ஏற்ற, அவங்க கேட்குறாங்க நாங்கள் தேவனுக்கு ஏற்ற கிரியையில் செய்யணுமெண்டா நாங்கள் என்ன செய்யணும், அவர் சொல்ல, நீங்கள் அனுப்பின மனிதனை விசுவாசிப்பது தேவனுக்கு ஏற்ற கிரியையில். அப்போ தேவனுக்கு ஒரு தீர்க்கதரிசி அனுப்பியிருக்கிறேன், சபையாக இருந்தால் தேவன் ஒரு ஊழியன் அனுப்புவேர், தேவன் ஜனங்களை போதிக்க ஒரு மனிதன் அனுப்பும்போது அதை விசுவாசிப்பது தான் ஜனங்கள் தேவனுக்கு ஏற்ற கிரியையிலாக இருக்குது. அப்போ அந்த உபதேசத்தை இவங்க கையோம். அதால் தான் அந்த சபை காலத்தில் பாருங்கள், 7 சபை காலத்திலும் ஆவியானவர் சொல்லுகிற சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ள. அப்போ அவர் யாருக்கு சொல்கிறார், சபைக்கு சொல்கிறார். அதை சபையை இன்றைக்கு ஆவியானவர் வந்து யாருக்கு சொல்லுவார், அதே சபைக்கு சொல்கிறத காதுள்ளவங்க என்ன செய்வாங்க, கேட்குவாங்க. அப்போ இன்றைக்கு நாங்கள் வித்தியாசமாக பார்த்தோம், வளமையாக வேறு கிரியல் அற்புதங்களில் பார்த்தோம். ஆனால் இன்றைக்கு அதுக்குள்ளே இருக்கிற இன்னொரு விதமான கருத்தை பார்த்தோம். பாருங்கள், இயேசு சொல்கிறேன், நீங்கள் ஆபிரகாமின் சந்ததி என்பது நிஜம், அது உண்மையே, ஆனால் ஆபிரகாம் இந்த கிரியையில் அவன் செய்யல். ஆபிரகாம் செய்த கிரியைகள் தேவன் சொன்னார் உனக்கு ஒரு குமாரன் கொடுப்பான், அவன் அப்படியே விசுவாசித்தான். அதே போல் அன்றைக்கு இப்போ பார்த்தோம், சீலோவாமில் பிறந்த அந்த சீலோவாவில் அனுப்பப்பட்ட அந்த பிறவிக்குருடன் அவர் வந்து போய் கழுவுன்றவள், அவருக்கு தெரிய யாருண்டு பேரை மட்டும் அவர் சொல்ல, ஏன்னா இயேசுவன்று அவனுக்கு மட்டும் தெரியும். அவன் என்ன செய்கிறான், போய் கழுவிட்டு வந்து சுகமாயின். அப்போ அவன் வந்து அறிக்கையிட்டான் பாருங்க, அவன் பயப்பட்டான், அம்மா அப்பா பயந்துட்டான். ஆனால் அற்புதம் பெற்றவன் பயப்படாமல் இருக்கிறான். அதான் உங்களுக்குலாம் சொல்கிறேன், தேவன் அற்புதத்தை செய்கிறீரா நீங்கள் பயப்படாமல் அவருக்கு சாட்சி சொல்ல.
தேவன் என்ன விடுதலை ஆக்கினார், ஏன்னா தேவன் என்ன சுகமாக்கினார் என்று நாங்கள் என்ன செய்யணும் சொல்லுவோம். மற்றவங்க நீங்கள் 5ஆம் வேதமானோன்னு இல்லைன்ற, ஏன்னா நீங்கள் அந்த கத்தி ஆராதிக்கிறவங்கள இல்லை, நாங்கள் மெதுவாக தான் அப்படி என்ன செய்வோம், மறைப்போம். வேறு ஒரு ஃபங்க்ஷனுக்கு வேறு இடத்துக்கு போகல அவங்கள போல் உடுப்பு உடுத்துவோம். ஏனெண்டா நாங்கள் கிறிஸ்தவர்கள், நாங்கள் நீட்டாக தான் உடுத்துவோம், ஏன்னா அழகாக தான் உடுத்துவோம். எங்களோட உடம்பை கவர்ச்சி காட்ட மாட்டோமெண்டா நாங்கள் அங்கே போக்குள்ள மாறி போவோம். ஏனெண்டா நானும் உன்னை போல தான். அப்போ அது என்ன காட்டுதண்டா, உங்களோட கிரியைகள் என்னத்தை காண்பிக்குது, உங்களோட பிதாக்களை காண்பிக்கும். ஆமே. ஆனால் எங்களோட கிரியைகள் எப்பயுமே தேவனை காண்பிக்கும். ஏன்னா தேவன் எங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியாக வந்தால் நாங்கள் ஆபிரகாம் என்ன செஞ்சான், வேறு பிரிஞ்சு தனியே வாசம் பண்ண. அவனுக்கு தெரியும் இந்த பூமி அழிய போதண்டு கூடாரத்திலே அவன் வாசம் ஆயினான். லோத்து போய் சிட்டியில் வாழ்ந்தான். இவன் என்ன செய்கிறான், ஒதுக்குப்புறத்தில் தன்னை மனைவியோடு வாழ்ந்து தேவனை தரிசித்து கொண்டு அவன் என்ன செஞ்சான், வாழ்ந்தான். அதனால் நாங்கள் எப்பயுமே நாங்கள் சாட்சியாக ஜீவிக்கணும், எந்த இடத்திலும் இருக்கணும். அதனால தான் அன்றைக்கி நாங்கள் இந்த நாம் எப்படி ஜெயங்கொள்ளுதல் என்ற செய்தியில் அதிக சொல்கிறார். நாங்கள் செய்ய வேண்டிய ஒன்று, பிள்ளைகிட்ட நீங்கள் ஒரு சின்ன குழந்தைகிட்ட போய் உடுப்பை கொடுத்தா போடண்டா, அது என்ன செய்யாதான், போடாது. அது அம்மா அப்பா போட்டால் தான் போடும். அதே போல் அவர் என்ன சொல்கிறேன்டா, நீங்கள் ரட்சிப்பை நீங்கள் தேடாமல் தேவன்ட உங்களே நீங்கள் என்ன செய்யுங்க, கொடுங்க. அவர் தான் மாற்ற முடியும். அவர் தான் எங்களோட பிறவி குணத்தையும் எல்லா குணத்தையும் என்ன செய்யலும் மாற்ற முடியும். அவர் காயின் அப்படி தெரிஞ்சு கொண்டால் ஒன்றும் செய்யலாம், எங்களை அப்படி தெரிந்தால் ஒன்றும் செய்யலாம். ஆனால் நாங்கள் அவர் எங்களை ஒப்பு கொடுத்தா தேவன் எங்களை மாற்றுவார். அதனால தான் நாங்கள் எப்பயுமே யாரையும் நம்பாமல், சூழலை நம்பாமல், எங்களோட குணங்களை நம்பாமல் நாங்கள் எப்பயுமே தேவனை நாங்கள் என்ன செய்யணும், நம்பி ஜீவிக்கிற வேளையில் தேவன் என்ன செய்வார், எங்களை பாதுகாத்து கொள்வோம். அதனால் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாங்கள் யாவரும் ஜெபத்துக்காக நாங்கள் எழுந்திருப்போம். நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, சர்வவல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அப்பா பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நீதியின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மகா பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த மகிமையான இந்த நேரத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த மகிமையான நேரத்திலே கர்த்தாவே ஒரு அழகான ஒரு காரியத்தை நாங்கள் சிந்தித்து பார்க்கவும், கர்த்தாவே இந்த சபையானது இன்னும் நெருங்கும்படியாகவும், இந்த வார்த்தையிலே பலப்படும்படியாகவும், சகோதர சிநேகம் நிலைத்திருக்கும்படியாகவும், ஆண்டவரே இந்த சபை அன்பாக இருக்கத்தக்கதாகவும், ஆண்டவரே நீர் போதித்த இந்த வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே என்னிடத்திலே அன்பாயிருக்கிறவன் என்னுடைய கற்பனைகளை கை கொள்வான் என்ற வண்ணமாக ஆண்டவரே உம்மிடத்திலே அன்பாயிருப்பதே கற்பனையாக இருக்கிறது. அதனாலே கர்த்தாவே இந்த நாளிலே ஆண்டவரே அன்றைக்கு உம்மை ஏன் கொலை செய்ய அவர்கள் வந்தார்கள் என்றால், அவருடைய ஆண்டவரே பிறப்பு ஆண்டவரே சர்ப்பத்தினுடைய பிறப்பாயிருந்தது, அது பிசாசினுடைய பிறப்பாயிருந்தபடினால் அது ஆதி முதல் கொலை பாதகனாயிருந்தான். அவன் ஆரம்பத்திலே நீதியை செய்த ஆபேலை காயின் கொலை செய்தான். அதே போல காலங்காலமாக வந்த ஒவ்வொரு நீதியை பேசின ஒவ்வொரு மனிதனையும் அவன் கொலை செய்தவனாயிருக்கிறான். அதே போல் இந்த காலத்திலும் கர்த்தாவே நாங்கள் கொலை செய்யாத வண்ணம் இன்றைக்கு ஸ்தாபனங்களோ இந்த வார்த்தைகளை கொலை செய்கிறதை பார்க்கிறோம். அதனால் எங்களுக்கு தெரியும் அவர்கள் நிஜமாகவே அவர்கள் அந்த காயினுடைய சந்ததி என்று. ஆனாலும் இந்த மணவாட்டி சபைக்குள்ளாக காயின் சந்ததி வராத வண்ணம் கர்த்தாவே இந்த வார்த்தைகளானது அவர்களை மறுபிறப்பு செய்ய வைத்து கர்த்தாவே மக்களாக பலப்பட நிற்கிற செய்யும். வந்த ஒவ்வொரு பரிசுத்தவான்களையும் ஆசீர்வதியும், வராத ஒவ்வொருவரோடும் உம்முடைய இரக்கம் கூட இருக்கட்டும். யாவையும் உம்முடைய சமூகத்திலே தாழ்த்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம். ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன் ஆமேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட்.